ஜெபம் செய்வோம். எல்லாவித ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உரடுமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தின ஆராதனையை இந்த இணையதளத்தின் வாயிலாக ஒருங்கிணைந்து ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நீர் எங்களுக்கு அருளி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தினுடைய 35வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து பாடுகிற வேளைகளிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற வேளைகளிலும் எங்களுடைய மன்றாட்டுகளிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இவ்வாராதனை முழுமைக்கும் ஆண்டவரின் நீர் எங்களோடு கூட இடைவிட வேண்டி ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆர்வமாக கிறிஸ்து சபை பாமாலையில் 2வது பாமாலையை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாயாளுகிறீரே. ஏகமாய் நீர் ரட்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையோரே, இன்றைய நாளிலும் கூட தென்னிந்திய திருச்சபையின் வழிபாட்டு முறைமையின் 3வது ஆராதனை முறையை நாம் பின்பற்றி இந்த ஆராதனையிலே நாம் பங்கேற்போம். தென்னிந்திய திருச்சபை காலை மாலை ஆராதனை முறைமைகளில் 3ஆம் ஆராதனை முறை. கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும்
அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமல் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்து அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு இருக்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தலும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நாம் சற்று நேரம் அமைதியாயிருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய சந்நிதியிலே வருவதற்கு சங்கீதக்காரன் வழியாகிய ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் சற்று நேரத்திற்கு முன்பதாக வாசிக்க கேட்டோம். நம்முடைய கரங்களும் நம்முடைய இருதயமும் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த கரங்கள் ஆண்டவர் விரும்புகிறவைகளை செய்து கொண்டிருக்கிறதா? நம்முடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய இந்த இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அது கல்லான இருதயமாக இருக்கிறதா அல்லது கேடுள்ள இருதயமாக இருக்கிறதா? அதையும் நாம் நன்றாக அறிவோம். இந்த வேளையில ஆண்டவருடைய திரு சமூகத்திலே மன உண்மையோடு கூட நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதையும், நான் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் அந்த ஆண்டவருடைய பேரிரக்கம் ஒன்றே என்னை மீண்டும் இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க வைத்திருக்கிறது என்பதையும் உணரத்தக்க ஒரு இருதயத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். வாழ்க்கைக்கும் ஆராதனைக்கும் ஒருவேளை நாம் முரண்பட்டு நிற்கிறோமா? வேத வசனங்களுக்கும் என் வாழ்விற்கும் ஒத்து போகிறதா? சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவரும் இணைந்து பாவரிக்கின் ஜெபத்திலே இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை ஒன்று சேர்ந்து ஏறெடுப்போம்.
நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெரும் குற்றமாக பாவம் செய்திருக்கிறோம் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளிடம் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கடவுளை மன்றாடுகிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தி நித்திய ஜீவனை அடைய செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவத்தின் பரிகாரியாக இந்த உலகத்திலே வந்த எங்கள் அன்பின் கடவுளே, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை உணர்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இந்த சத்தியமான வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுதே எங்கெங்கே நாங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், எந்தெந்த இடங்களில் விலகி நிற்கிறோம், வேதத்துக்கு முரணான காரியங்களை எங்கெங்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஐயா, ஒரு விசையாய் நீர் உம்முடைய இரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி எங்களை ஒரு விசையாய் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கும் உம்முடைய கிருபைக்கும் நாங்கள் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 258வது பாமாலையை நாம் பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கிறிஸ்து சபை பாமாலையின் 258. ஆண்டவர் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அவருடைய நாமத்தை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்.
இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமான சுவிசேஷ பகுதியை நான் வாசிக்கின்றேன். கவனமாய் நீங்களும் இருக்கின்ற இடத்திலே திருமறையை திறந்து நீங்கள் என்னோடு கூட அந்த வார்த்தையை கேட்கும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 22வது அத்தியாயம் வசனங்கள் 1 துவக்கம் 14 முடிய. மத்தேயு 22வது அத்தியாயம் வசனங்கள் 1 துவக்கம் 14 முடிய. இயேசு மறுபடியும் அவர்களுடைய உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்போது ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரனை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகியும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். வாசிக்க தெரிவு செய்யப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பிற்குரிய திருச்சபையோரே, இன்றைய நாள் பரிசுத்த திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறாக இந்த ஞாயிறை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்று தீவிரமாய் பரவிவிடக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு நமக்கு ஒரு சில அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார்கள். சென்று போன வாரமும் இந்த வாரமும் இணையதளத்தின் வாயிலாக இந்த ஆராதனையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தயை பாராட்டினார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கென்று தென்னிந்திய திருச்சபையினுடைய மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிறதான தலையங்கம், பன்முக சூழலில் பொது மனித நேயமும் விசுவாச பகிர்வும். பன்முக சூழலில் பொது மனித நேயமும் விசுவாச பகிர்வும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பன்முக சூழல் என்று சொல்லப்படுவது, ஒருவேளை அதை எளிமைப்படுத்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பல இனத்து மக்கள், பல சமயத்தவர்கள், பல மொழிகளை பேசுவோர், பல்வேறு விதமான கலாச்சார பின்னணியை உடையவர்கள் சேர்ந்து வாழ்வதுதான் பன்முகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் கூட அங்கே பன்முகத்தன்மையோடு கூட அந்த தேசம் இருந்ததை நாம் காண முடியும். அங்கே யூதர்கள்,
ரோமர்கள், கிரேக்கர்கள் என்று சொல்லி பல மக்கள் கலந்து அங்கே இருந்ததை நாம் திருமறையின் அடிப்படையிலே அறிந்து கொள்ளலாம். அதே போல சமயத்தவர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயக்காரர்கள், ஏரோதியர்கள், எசனேயர்கள், செலோத்தியர்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான குழுக்கள் அந்த நாளிலே இருந்ததையும் நாம் காண முடியும். அதே போல மொழி என்று சொல்லி எடுத்தால் எபிரேய மொழி, கிரேக்க மொழி, இயேசு கிறிஸ்து பேசிய அரமேய மொழி, இப்படியாக பல இன மக்களாக, பல சமயத்தவர்களாக, பல மொழிகளை பேசுபவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே, அவர் ஊழியம் செய்த நாடுகளிலே மக்கள் கலந்து இருந்தனர். என் அன்பிற்குரியோரே, நம்முடைய இந்திய தேசமும் கூட பல்வேறு விதமான இன மக்களாக, பல சமய வழிபாடுகளை கொண்டவர்களாக, பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக தான் நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமையாக முற்றிலுமாய் கலாச்சார நிலைகள் மாறி மாறி இருந்தாலும் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடையின் கீழாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தென்னிந்திய திருச்சபையின் மாமன்றம் இன்றைக்கு இந்த பன்முக சூழலில் கிறிஸ்தவம் பொது மனிதநேயத்தோடு கூட விளங்குகிறதா? நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ளாக மாத்திரமல்ல, பிற மதத்தை சார்ந்தவரிடத்திலும் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிவு செய்யப்பட்ட திறவுகோல் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12வது அத்தியாயம் 18வது வசனம். ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியினூடாக ஆவியானவர் நம்மோடு கூட இடைவிட இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, பன்முக சூழலில் பொது மனித நேயமும் விசுவாச பகிர்வும் என்கிற தலையங்கத்தின் கீழாக இன்றைய நாளுக்குரிய வேத பதிகளை ஆதாரமாக வைத்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமான திருமறை பகுதிகள் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அத்தியாயம் வசனங்கள் 1 துவக்கம் 11 முடியவும், அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அத்தியாயம் வசனங்கள் 26 துவக்கம் 40 முடியவும், சுவிசேஷ பகுதியாக நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 22வது அத்தியாயம் வசனங்கள் 1 துவக்கம் 14 வரை உள்ள பகுதிகள் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 விதமான தலையங்கத்தின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதாவது, ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற ஒரு பன்முகத்தன்மை நம்மண்டையில் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கும் விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த பன்முகத்தன்மையில ஆண்டவரின் அர்ப்பணிக்கு அர்ப்பணம் உள்ளவர்களும் தேவை. 3 விதமான தலையங்கம் இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிறோம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அத்தியாயம் 1 - 11 வரை உள்ள பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சரித்திர சம்பவம் தான். ஆண்டவராகிய கர்த்தர் யோனாவை நினிவே நகர மக்களை பார்த்து ஒரு எச்சரிப்பின் செய்தியை விடுக்க சொல்லுகிறார். ஆனால் யோனாவோ நினிவே அழியட்டும் என்று சொல்லி தர்சீசுக்கு நேராக தன் பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்கிறார். அந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரியும். அவன் எதிர் திசையிலே பயணித்த நிமித்தமாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்தது நிமித்தமாய், ஆண்டவர் அவனை மீண்டுமாய் நினிவேயின் பக்கம் திருப்பி அழைத்து வருகிறார். அந்த நினிவே பட்டணத்திற்குள்ளாக அவன் கடந்து வரும் பொழுது
அந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அத்தியாயம் 1வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்ததா? எது விசனமாயிருந்தது? நினிவே மக்கள் ரட்சிக்கப்படுவது அவனுக்கு விசனமாயிருந்தது. நினிவே மக்கள் இஸ்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபடுகிறவர்களாயிருந்தார்கள். நினிவே என்பது அசிரிய நகரத்தினுடைய தலைநகரமாகவும் இருந்தது. இந்த யோனாவினுடைய மனநிலை என்ன தெரியுமா? அவனுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது தேவன் யார் என்பது யோனாவுக்கு தெரியும். அவர் யார் என்று சொன்னால், யாரெல்லாம் அவருடைய திரு சமூகத்திலே இறங்கி மன்னிப்பு கேட்கிறோமோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை மன்னித்து அன்போடு கூட அரவணைத்துக் கொள்ளுகிறவர் தான் பிதாவாகிய தேவன் என்பதை யோனா நன்றாய் அறிந்திருந்தார். ஆனால் 4வது அத்தியாயம் 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிலையில் உட்கார்ந்திருந்தான். இந்த நினிவே பட்டணத்து மக்கள் ஆண்டவருக்கு உகந்ததல்லாத காரியத்தை செய்கிறதினாலே இந்த நினிவே நகரம் அழிய போகிறது, ஆண்டவர் அதை அழிக்கப் போகிறார், அதை நான் என்ன பண்ணுவேன்? வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன். என் அன்பிற்குரியவர்களே, தான் விரும்பியது நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தையும், கடவுள் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த யோனா அந்த குடிலின் கீழாக அமர்ந்திருக்கிறான். பாருங்க, இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தானே இருக்கிறோம். பாவிகள், அக்கிரமக்காரர்கள், பிற சமயத்தவர்கள், இவர்களெல்லாம் நிச்சயமா இங்க வர மாட்டாங்க, பரலோகத்துக்கு வரவே மாட்டாங்க. அவர்களெல்லாம் பேலியாளின் பிள்ளைகள், அவர்களெல்லாம் துன்மார்க்கர்கள், அவர்களெல்லாம் குடிவெறியர்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு நாம் ஒதுங்கி நிற்கிறோம் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இந்த நினிவே நகரத்து மக்களைப் போல நம்மை சுற்றிலும் அநேக பேர் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். பாவிகளாக இருக்கலாம், துரோகிகளாக இருக்கலாம், மறுதலித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த யோனாவை போல ஆண்டவரை அறிந்த பிள்ளையாகிய நான் அவர்கள் மீது நான் அக்கறையோடு கூட ஆண்டவரை குறித்து அறிவிக்கிற பிள்ளையா இல்லாதபடி அவர்களெல்லாம் இன்றைய தினத்திலே மரிக்கப் போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நான் சந்தோஷத்தின் செய்தியாக மனதில் வைத்திருக்க முடியும். ஆனால் யோனா என்ன செய்தார் பாருங்க. நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிலையில் உட்கார்ந்திருந்தார். இந்த நினிவே நகரத்துக்கு சம்பவிக்க போகிறது என்ன பண்ணுவாரா? கையை கட்டி பார்த்துட்டு இருப்பாரா? ஆண்டவர் அதை அழிக்க போகிறார் பாருப்ப. ஆனால் நடந்த சம்பவம் என்ன? அதே யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அத்தியாயம் 6-7 வசனம், யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனவடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். நினிவே அழிய போகிறது, தூரத்திலிருந்து அதை பார்க்க போகிறேன் என்று ஆர்வமாய் இந்த குடிசையில உட்கார்ந்து கொண்டிருந்தவனுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஒரு ஆமணக்கு செடி வளருது பாருங்க. அந்த ஆமணக்கு செடி யோனாவுக்கு எப்படி இருந்துச்சா? ஒரு நிழற்கூடமாக மாறிவிட்டது. யோனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, அந்த ஆண்டவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார். ஆனால் அடுத்த வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, மறுநாளிலே கிழக்கு விழுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. 6வது வசனத்துடைய இறுதி வார்த்தை இப்படி முடிகிறது, அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆனால் 7வது வசனத்துல தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது.
6 பார்க்கிறோம், கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். எல்லாமே கட்டளை தான். யோனாவுக்கு என்ன மனசுல ஒரு என்னன்னா, இந்த நினிவே நகரம் அழிக்கப்பட்டு போயிடணும். இந்த நினிவே நகரத்து மக்கள் யூதர்களுக்கு விரோதமாய் எழுப்பின மக்கள். 7 பலத்த ஜாதிகளிலே அந்த தேச ஜனங்களும் இருந்தார்களே, ஆண்டவர் இவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். இந்த பகுதியை தியானிக்கும் பொழுது யோனாவுக்கு ஆமணக்கு நிழல் அல்ல, ஆண்டவரின் அடிச்சுவடே மேலானது என்பதை ஆண்டவர் புரிய வைக்கிறார். பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லது. ஆண்டவர் அந்த நிலையில கூட ஒரு கேள்வியை கேட்கிறாரு, எப்பா இந்த நினிவே நகரம் அழியணும் அப்படிங்கிறது உனக்கு சந்தோஷமான ஒரு காரியமா இருக்குதோ? நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறியே, இது நல்லதாப்பா? அவன் சொல்றான், அந்த ஆமணக்கு செடி என்ன ஆயிடுச்சு, இந்த பூச்சினால அரிக்கப்பட்டு போயிட்டு உஷ்ணமான ஒரு காற்று இந்த கோபத்துல சொல்றான் பாருங்க, நான் எரிச்சலா இருக்கிறது நல்லது. திருமுறையில இப்படி ஒரு வசனத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? நாம கூட அநேக வேளைகள்ல, எப்பா நீ இப்படிலாம் இருக்கிறது உனக்கு நல்லதா தெரியுதா? நான் எக்கெடு கெட்டு போறேன், அதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் கவலை வேண்டாம். எத்தனை முறை இப்படி பேசியிருப்போம்ல. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, ஆமணக்கு செடியை பார்த்து சந்தோஷப்பட்டவன் இந்த நினிவே நகரத்து ஜனங்கள் முற்றிலுமாய் உபவாசம் இருந்து யெகோவாகிய தேவனை நோக்கி முறையிட்டு ஜெபித்தார்களே, அதை குறித்து அவன் என்ன பண்ணல, சந்தோஷப்படவே இல்லை. அவர்கள் என்ன ஜெபித்தாலும் ஆண்டவர் அவர்களை அழிக்கத்தான் போகிறார் என்று சொல்லி அவன் தன் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொண்டான். இரக்கமும் மனவுருக்கும் நிறைந்த ஆண்டவர் ஒன்னு சொல்றாரு பாருங்க, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததுமான இந்த ஆமணக்கு செடி ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதற்காக பரிதவிக்கிறேயப்பா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாக நினிவேக்கு நான் பரிதியாமல் இருப்பேனோ? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம் இல்லை, நம்முடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்படும் ஐயா, நம்முடைய இந்திய தேசத்தை ஆண்டவர் சந்திக்கணும், அதை அசைக்கணும்னு சொல்லி ஜெபிக்கணும். இல்லை, உண்மையாகவே ஜெபிக்கிறோமா? அல்லது யோனாவை போல இவர்கள் நாம் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மனதிற்குள்ளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? பன்முக தன்மை, இந்த பன்முக சூழல்ல பொது மனித நேயத்தோடு கூட நீங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். 2வது வேத பகுதியாக பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலிருந்து ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம் இல்லையா? அங்கே ஒரு கல்யாண விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு 22வது அத்தியாயம் 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஊமையாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கல்யாண விருந்துக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். தன்னுடைய சந்தோஷத்துல ஜனங்களும் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் வராதனால் தன்னிடத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை அனுப்பி மீண்டும் அவர்கள் என்ன பண்றாரு, கல்யாண விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார். ஆனால் 22வது அத்தியாயம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். கல்யாணத்திற்கு வாங்கப்பான்னு சொல்லி அழைக்கிறாரு, விருந்துக்கு அழைக்கிறாரு. ஆனால் அங்கே நடைபெறுகிற சம்பவம் என்ன, அந்த விருந்தை அசட்டை பண்ணுகிறார்கள். இது ஒரு ஓமை. இன்றைக்கும் கூட இந்த இணையதளத்தின் வழியான ஆராதனையாக இருக்கட்டும், அல்லது ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையை நோக்கி சென்று வருகிற ஆராதனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆராதனையை கூட இன்றைக்கு அநேகம் பேர் அசட்டை பண்ணுகிறார்களே. என்னங்க பாஸ்டர் பண்றது, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்க, போய் தானே ஆகணும்.
இன்றைக்கு அநேக பேர் வெகு எளிதாக அதை அசட்டை பண்ணுகிறதை நாம் காண முடியும். அது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணது மாத்திரமல்ல, அழைக்க வந்த ஊழியரை என்ன பண்ணிட்டாரு? அவமானப்படுத்தி கொலை செய்து விட்டான். ராஜா அதை கேள்விப்படுறாரு. கோபம் அடைஞ்சு அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரிச்சு போடுறாரு. அப்பொழுது கல்யாண விருந்துக்கு யார் அழைக்கிறார் தெரியுமா? அங்கே காணப்படுகிற யாவரையும், எங்கே வழிச்சந்தைகளில் காணப்படுகிற யாவரையும், தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இந்த ஓமையினுடைய மறைவுகள் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவருடைய ஜனங்களை முதலாவது அந்த விருந்துக்கு அழைக்கிறார். அப்படி அழைக்கின்றதான அந்த பட்சத்தில் அந்த விருந்தை விட தன் குடும்பம், தொழில், வியாபாரத்தை பெரிதாக நினைக்கிறார்கள். ஆண்டவருடைய ஐக்கியத்தின் விளைவாக ஏற்படுகிற சந்தோஷத்தை விட தங்களுடைய தொழில் வியாபாரத்தின் விளைவாக வரக்கூடிய சந்தோஷத்தை பெரிதாக என்ன பண்ணுறாங்க? அதை புறந்தள்ளுகிறார்கள். இன்றைக்கு இது நடக்கிறதா இல்லையா? கர்த்தருடைய நாளாக அந்த நாள் இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய வேலையை, தன்னுடைய அலுவலை பார்ப்பதற்காக கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட வேண்டிய நேரத்தை என்ன பண்ணுகிறாங்க? அசட்டை செய்து விடுகிறார்கள். ஆகவே அவர்கள் அமாத்திரராய் போய் விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆயத்தமே நமக்கு மேலானவைகளாக இருக்க வேண்டும். ராஜாவோடு கூட ஐக்கியப்படுகிறதுனாலே உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை விட தங்கள் தொழில் கொடுக்கும் சந்தோஷம் பெரிது என்று சொல்லி எண்ணி போய்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரி, சகோதரியே, இந்த காலை வேளையிலும் கூட இந்த கல்யாண விருந்து என்று சொல்லக்கூடிய இந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒருங்கிணைத்திருக்கிறார். இதற்கு முன்பதாகவாவது ஆலயத்திற்கு என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்திற்குள்ளாக வந்து விடுவார்கள். ஆனால் இப்போ எல்லாம் ஆன்லைன் சர்வீஸ் ஆயிடுச்சு பாருங்க. அங்கே ஆயர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏனோ தானோன்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. திருச்சபை ஆராதனைக்கு எப்படி ஆயத்தமாகி நாம் அந்த ஆராதனைக்குள் பங்கெடுக்கிறோமோ அதே போல தயவு செய்து இணையதளத்தின் வழியாக நடைபெறக்கூடிய ஆராதனைக்கு என்ன பண்ணுங்க? நீங்கள் ஆயத்தமாகி கரங்களிலே ஞான பாட்டுகளையும் கீர்த்தனைகளையும் பரிசுத்த வேதாந்தம் வைத்து அமருங்களே. நீங்கள் இனியும் அசட்டை செய்து கொண்டிருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நீங்கள் அசட்டை செய்வீர்கள் என்று சொன்னால் தலைமுறை கிறிஸ்தவர்களாகிய நம்மை அவர் தள்ளி வைத்து விட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்காக நல்லார் பொல்லார் எல்லாரும் என்ன பண்ணிடுவாரு? ஆண்டவர் தன்னுடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டு விடுவார். இங்கே பார்க்கிறோம், தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அந்த கல்யாண சாலை அவருடைய சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளால் தான் நிறைந்திருக்கணும். ஆனால் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் தன் சொந்த தொழில், வியாபாரம், அலுவலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆராதனையை புறக்கணித்தபடினாலே கண்ணீரோடு கூட இருந்தவர்கள், பலகீனத்தோடு கூட இருந்தவர்கள், கேட்பாரற்று கிடந்தவர்களால் அந்த ஆராதனை ஸ்தலம் நிறைக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நானும் நீங்களும் கல்யாண விருந்தை அசட்டை செய்து கொண்டிருக்கிறோமோ? ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிற நேரத்தை நாம் தள்ளிக்கொண்டே இருக்கிறோமோ? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இறுதியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 8வது அத்தியாயம் வசனங்கள் 26 துவக்கம் 40 முடிய உள்ள ஒரு பகுதி. இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது 8வது அத்தியாயம் 26வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, பிலிப்புக்கு என்று ஒரு அழைப்பு இங்கே ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை நாம் சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதே அத்தியாயம் 1வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று.
அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். இங்கே யாரை கொலை செய்வதற்கு? ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுல் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அங்கே யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் சிதறி ஓடிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு பயந்து? எங்கே சவுலுக்கு பயந்து எருசலேமில் இருக்க யூதர்கள் என்ன பண்ணாங்க? சிதறி ஓடுகிறார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் தான் இந்த 1-13 வசனங்களை நிதானமாக வாசித்து பார்த்தால் அங்கே 5 வசனம் சொல்லுகிறது, பிலிப்பு என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். சமாரியா பட்டணம் கலப்பின மக்கள் நிறைந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்திலே கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறான். அங்கே அநேக அற்புதங்கள் நடைபெறுகிறது. அசுத்த ஆவியெல்லாம் அங்கே இருக்கிற ஜனங்களை விட்டு புறப்பட்டு போகிறது. திமிர்வாதக்காரன் சப்பானிகள்லாம் குணமாக்கப்படுகிறார்கள் பிலிப்பினுடைய பிரசங்கத்தின் விளைவாக. அந்த பட்டணமே மிகுந்த சந்தோஷமாய் இருந்ததாம். இந்த சூழல் மத்தியில்தான் பிலிப்புவால் அந்த தேசம் மிகுந்த சந்தோஷமாய் இருந்த போது 14வது வசனத்திலே வேறொரு அப்போஸ்தலர்கள் பிலிப்பினால் ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்களிடையில பேதுருவும் யோவானும் தொடர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த 14 25 வரை உள்ள பகுதிகளிலே பார்க்கும் பொழுது அங்கே பேதுருவை குறித்தும் யோவானை குறித்தும் தான் எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய இதற்கு முன்பதாக ஊழியர் செய்த பிலிப்பை குறித்து எந்த விதமான அடிச்சுவடுகளும் அங்கே இல்லை. ஆனால் தொடர்ந்து வாசிக்க தெரிவு செய்யப்பட்ட அந்த வேத பகுதியான 26 வசனத்திலே கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. யோசித்து பாருங்க, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து யூதர்கள் அடித்து துன்புறுத்திட்டு இருக்கான். அந்த சமயத்துல சிதறி சென்ற யூதர்களை சமாரியாவிலே சந்தித்து சமாரியாவில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் இந்த பிலிப்பின் மூலியமாய் உண்டாகிறது. தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து அந்த இடத்திலே பேதுருவும் யோவான் என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியின் உண்டான ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்து எல்லோருக்கும் அங்கே போதித்து கொண்டிருக்கிறாங்க. இவர் தான் அங்கே ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மிஷினரி. ஆனால் அதற்கு பின்பதாக பேதுருவும் யோவான் என்ன பண்றாங்க? அங்குள்ள மக்களை மீண்டுமாய் போதகத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு அழைப்பு வருகிறது, நீ எருசலேமிலே இருந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் நீ போ. எப்படி இருக்கும் பாருங்க. ஊழியத்தை தெளிவாய் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு பணியிட மாற்றம். எங்கே? வனாந்தர மார்க்கமாய் காசா என்று சொல்லக்கூடிய பட்டணத்தை நோக்கி போ. பிலிப் என்ன மனதில் நினைச்சிருப்பாரு? நான் ஏசாமி போகணும், நான் இங்கேயே நல்லா தானே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், சமாரியாவில் உண்மை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் தான் அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? இல்லை. அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்தப்படி பிலிப் என்பவன் எழுந்து போனான். என் அன்பிற்குரிய சகோதரனே சகோதரியே, உங்கள் மூலியமாய் நீங்கள் இருக்கிற இடத்திலே பணியிலே ஊழியத்திலே ஒரு அறுவடையோ அல்லது நல்ல ஒரு நிகர லாபமோ இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்தலத்திலிருந்து வேறொரு ஸ்தலத்திற்கு நீங்கள் மாற்றப்படும் பொழுது முறுமுறுப்பு இல்லாமல் நாம் செல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இந்த பிலிப்பு என்பவர் நமக்கு முன்னுதாரணமான ஒரு புருஷனாக இருக்கிறார். அப்படி அவர் செல்லும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு அறுவடை அங்கே நடக்கிறது. 27 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தேக என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து
ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, அந்த ரதத்தோடைய சேர்ந்துக்குள் என்று பிலிப்போடே சொன்னான். பிலிப்பு ஓடி போய் அவன் ஏசாயா தீர்க்க ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறார். எனக்கு யாராவது தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் சொல்லி அந்த மந்திரியும் சொல்றாரு. பிலிப் என்ன பண்றாரு, அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களை விலக்கி காண்பித்து விட்டு இறுதியிலே அங்கே ஒரு சுவிசேஷத்தையும் அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கிற அந்த பட்சத்தில் அங்கே அந்த மந்திரி என்ன பண்றாரு, அப்படியானால் நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லுகிறார். அங்கே ஒரு ஞானஸ்நான ஆராதனை நடைபெறுகிறது. 38 வசனத்தில் ரதத்தை நிறுத்தி சொல்லி பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடைய தன் வெளியே போனான். பிலிப்பு சமாரியாவிலே விமர்சையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதன் பின்பதாக அதே இடங்களிலே பேதுருவும் யோவானும் பணி செய்கிறார்கள். ஆண்டவர் அவரை வேறு விதமான திசையை நோக்கி பயணிக்க சொல்லுகிறார். அதற்கு கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது எத்தியோப்பிய தேசத்து ராஜஸ்திரியினுடைய மந்திரியை ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவிலே வளர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பிலிப்பை நோக்கி வருகிறது. நானும் நீங்களும் கூட ஒரே இடத்திலே அயர்ந்து அமருகிற பிள்ளைகளா இல்லாதபடி ஆண்டவரின் அர்ப்பணிக்காக எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு ஆண்டவர் நம்மை உந்தி தள்ளும் பொழுது எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் அதை விட மேலான ஒரு காரியத்திற்காக தான் உங்களை அழைத்து செல்கிறார் என்பதை நானும் நீங்கள் இந்த வேளையிலே அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளில் 3 காரியங்களை நாம் பார்த்தோம் இல்லையா? முதலாவதாக யோனா தீர்க்கனுடைய மனநிலை, இரண்டாவதாக கல்யாண விருந்தை அசட்டை பண்ணவர்களுடைய மனநிலை, மூன்றாவதாக பிலிப்புனுடைய மனநிலை. இந்த 3 பேருடைய மனநிலையில் எந்த மனநிலையாக நானும் நீங்கள் இருக்கிறோம்? இந்த யோனா என்ன செய்தார்? ரட்சிப்பினால் உண்டாகும் சந்தோஷத்தை காட்டிலும் ஆமனுக்கு நிழலே தனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த சூழலில் நாம் சந்தோஷமாய் இருக்க மற்றவர்கள் காயப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை நம்மை விட்டு என்ன பண்ணிடுவோம்? அகற்றி விடுவோம். நினிவே மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் நானும் நீங்கள் என்ன பண்ணோம்? ஜெபிக்க வேண்டும். அதே போல ராஜாவோடு கூட ஐக்கியப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் தங்கள் தொழில் தங்களுக்கு கொடுக்கும் சந்தோஷத்தை பெரிதாக நினைத்த மக்களுடைய மனநிலையாக நம் மனநிலை இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சந்தோஷத்திற்கு காரணமான ஆராதனைகளை புறக்கணித்து நம்முடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்ன பண்ணோம்? அகற்றிவிட வேண்டும். இறுதியாக இந்த பிலிப்பினுடைய அந்த குணநிலைகள் நம்மை வெகுவாய் பாய்த்திருக்கிறது இல்லையா? நல்லதொரு ஊழியனாக இருந்த போதிலும் தான் செய்து கொண்டிருந்த பணியை வேறொருவருக்கு ஆண்டவர் பிரித்து கொடுத்த போது, பிரித்து கொடுத்ததோடு கூட மாத்திரமல்ல, பிலிப்பை நோக்கி இன்னொரு இடத்தை நோக்கி பயணி என்று சொல்லும் பொழுது அதையும் சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொண்டதினாலே ஆண்டவர் இந்த பிலிப்பை நோக்கி ஒரு அழகான ஒரு காரியத்தை செய்து முடித்து பிலிப்பை தன்னோடு கூட என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டார். பன்முக தன்மையோடு கூட நாம் வாழ்கிற இந்த இந்திய தேசத்திலும் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையோரே, இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தின் தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பல இனத்து மக்கள், பல சமயத்தவர், பல மொழிகளை பேசுவோர் சேர்ந்து வாழுகிற நம்முடைய இந்திய பெருநாடுகளில் மிஷனரிமார்கள் ஆங்காங்கே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற பாஷையை அறிந்து புரிந்து அதை எழுதி படித்து அவருடைய மொழியிலே ஏன் ஊழியத்தை செய்கிறார்கள்? பன்முகத்தன்மையோடு கூட ஊழியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அவருடைய கலாச்சாரத்தின் பாணியிலே இன்றைக்கு ஊழியங்கள் அரங்கேறி வருகிறதே. இந்த வேளையில அனைத்து மிஷனரிமாரும் நினைத்து பார்க்க வேண்டும்.
அனைத்து மிஷனரி ஸ்தாபன தலைவர்களுடைய தரிசனங்களுக்காக நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நாம் அனைவரும் இந்த வேளையிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாக கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 224வது கீர்த்தனையை பாடி நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். கிறிஸ்துவ கீர்த்தனை எண் 224. தாசரே தரணியே என்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தரணியை என்பாய் இயேசுவுக்கு சொந்தமா
ஜெபிப்போம். எங்களை அளவு கடந்து நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பன்முக சூழலில் பொது மனித நேயம், அத்தோடு கூட விசுவாச பகிர்வும் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தை தியானித்தோம். யோனாவுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருந்தது? அந்த ராஜாவினுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருந்தது? பிலிப்புவனுடைய மனநிலையும் இந்த பன்முக சூழலில் எப்படிப்பட்டதா இருந்தது? ஏன் நீர் இந்த உலகத்திலே ஊழியத்தை செய்யும் பொழுது பரவி கிடந்த பல்வேறு மொழி பேசுகிறவர்கள், பல்வேறு கலாச்சார பின்னணி உடையவர்கள் மத்தியிலே நீர் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தீரோ, நீர் எப்படி வந்த நோக்கத்தை நிறைவேற்றினீரோ, அதே போல எங்களை சுற்றியும் பல இனத்து மக்கள், பல சமயத்தவர், பல மொழிகளை பேசுவோர் சேர்ந்து வாழக்கூடிய அந்த தேசத்தில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம். எங்களுடைய தரிசனத்தை விரிவாக்கி தாரும், எங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி தாரும் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளும் யோனா ஆமனுக்கு சரிக்காக பரிதவித்தார். ஆனால் கடவுளாகி நீரோ வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,80,000 மக்களுக்காக நீர் பரிதவித்தீர் ஐயா. அதே போல சுவாமி, கல்யாண விருந்தை ஆயத்தமாக்கி மக்களை நீர் வருந்தி அழைத்தும் அதை அசட்டை செய்த பிள்ளைகளுக்காக நீர் மிகவும் சங்கடப்பட்டீர் சுவாமி. அது நிமித்தமாய் வழியில் இருக்கிற நல்லார் பொல்லார் எல்லாரையும் உம்முடைய வார்த்தை என்கிற அந்த ஜீவனுள்ள ஆகாரத்திற்குள்ளாக அவர்களை அழைத்து வந்து போஷித்தீரப்பா. நாங்களும் ஆண்டவரே, இந்த ஆராதனை என்று சொல்லக்கூடிய இந்த கல்யாண விருந்தில் ஆண்டவரே, நாங்கள் முழு உண்மையோடு கூட பங்கேற்கவும் அதற்கு முதல் முக்கியத்துவத்தை தரவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த வேளையிலே பிலிப்புவனுடைய மனநிலைகளை நாங்கள் தியானித்து பார்த்தோம். உமக்கென்று அரும்பெரும் ஊழியங்களை செய்த தாசனுடைய வாழ்க்கையில நீர் மீண்டுமாய் ஒரு கட்டளையை பிறப்பிக்கும் பொழுது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாய் அண்டை நாட்டின் மந்திரியே கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவிற்குள் நடத்தி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சாக்கிரமந்தாகிய ஞானஸ்தானத்தை நிறைவேற்றினார் சுவாமி. கர்த்தாவே, உம்மை அறிந்த பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய இந்திய தேசத்தில் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? பன்முகத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய தேசத்தில் உமக்கென்று உப்பாக ஒளியாக எளிமை இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமா? ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் பிற மதத்தவர்களையும் பிற சமயத்தவர்களையும் நேசிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோமா என்பதையும் நீர் எங்களுக்கு இந்த வசனத்தின் வாயிலாக கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய தேசம் பல்வேறு விதமான கலாச்சாரங்களை, பல்வேறு விதமான மொழி பேசுகிறவர்களை, பல சமயத்தவர்களை உள்ளடக்கிய நாடு சுவாமி. எங்களுடைய தேசத்தின் நோக்கி வந்த மிஷனரிமார்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தியாகத்தோடு, உண்மையோடு, அக்கறையோடு, அர்ப்பணத்தோடு கூட தன் பணியை நிறைவேற்றினார்களோ அதே அர்ப்பணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்திர வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டுகொள்ள இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். ஒருவேளை யாராகிலும் இந்த 3வது கொரோனா அலைக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பார் சொன்னால் கர்த்தருடைய தயவுள்ள கிருபையின் கரம் அவர்களை தொட்டு சுகப்படுத்துவதாக. மனோரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையில இருப்பார்கள் சொன்னால் நீருடைய மனதிலே தைரியத்தின் ஆவியை தந்திர வேண்டி ஜெபிக்கின்றோம் சுவாமி. கடந்த 3 நாட்களில் நல்ல மழையினை வருஷித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். உமக்கு நாங்கள் அணி செலுத்துகிறோம். ஆங்காங்கே இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் நிரம்புவதாக அப்பா. அணைக்கட்டுகள் எல்லாம் நிரம்புவதாக சுவாமி. ஆண்டவரே, இந்த பருவநிலை மாற்றத்தின் நிமித்தமாய் யாருக்கும் எந்த விதமான சரீர சுகவீனங்கள் ஏற்பட்டு விடாதபடி உம்முடைய கிருபை நிலை பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கின்றோம். வரக்கூடிய நாட்களிலே பள்ளி மற்றும் கல்லூரிகளை திறப்பதற்கு அரசு முடிவெடுத்திருக்கிறது சுவாமி. கர்த்தாவே, இந்த சூழ்நிலையில எந்த விதமான விபரீதமான நிகழ்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய அனுக்கிரகத்தின் கரத்தை தொடர்ந்து நீட்ட வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இந்த இணையதளத்தின் வாயிலாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குடும்பத்திலே குழப்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் மனைவிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பிளவுபட்டிருக்கிற குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை ஒன்று சேர்த்தரல வேண்டி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீண்ட நெடிய நாட்களாக
பள்ளியின் பக்கம் செல்லாதனாலே ஆண்டவர் இருக்கிறவைகளும் மறந்து போய் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தெளிவற்றவர்களாய் இருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இடைபெட வேண்டி ஜெபிக்கின்றோம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாகவும் உமக்கு உந்த பிள்ளைகளாகவும் நிற்க நாம் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த ஆராதனையிலே கர்த்தாவே பங்கேற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆளுகைக்கும் உம்முடைய கிருபைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் விசேஷமாய் இந்த இணையதளத்தின் வாயிலாக இணைந்து இந்த ஆறில் பங்கேற்ற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேல் உம் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கோடும் எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பீர் ஜெபத்தை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே, ஆமென்.